எடப்பாடி மக்கள்கிட்ட தோத்துட்டார். முதல்ல தொண்டர்கள்ட்ட தோத்துட்டார். அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச்செயலாளர் அதிமுக என்னுடைய இயக்கம். இத நான் தான் எடுக்கிற முடிவு. நான் யார சேர்க்கணும், யார சேர்க்கக்கூடாது, யார நீக்கணும் என்பது என்னுடைய முடிவுன்னு அவரு என்னைக்கு தனக்குத்தானே தானே ராஜா தானே மந்திரி என்று நிலைப்பாட எடுத்தாரோ, அன்னைக்கே தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சின்னம்மா இது ஒற்றுமைக்கு உண்டான வேலை நீ இந்த விஷயத்த கைவிடுங்கம்மா. நாங்க இருக்கிறோம். அதிமுகவுக்கு ஆணிவேர் யாரு? தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது, இப்ப தேர்தல் ஆணையத்துல ஒரு இயக்கம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுகிறது. இல்ல நான் ஆட்சிக்கு வரணும்னு இவங்க தேர்தல சந்திக்க போறாங்களா? என்ன பிளானோட வந்திருக்காங்க? நாங்க திமுகவை எதிர்த்து அதான் தீயசக்தி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண போறீங்க. அதே மாதிரி துரோகத்துக்கு எதிர்த்து அரசியல் பண்ண போறோம். அப்ப அதிமுக தோக்கணும்னு நினைக்க போறாங்க. இல்ல எடப்பாடி கம்பெனி தோக்கணும். அதிமுக தொண்டர் கூட எங்க பக்கம் இருந்தா அதிமுக எப்படிங்க தோக்கும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க. இப்ப எங்ககிட்ட வர்றவங்க பூரா யாரு? திமுகவுல இருந்து வராங்களா? இல்ல தாவேக்காவுல இருந்து வராங்களா? இல்லையே. அமமுகல இருந்து வராங்க. அவங்களும் அதிமுக தொண்டர்கள் தானே சார். அமமுக எதிலிருந்து ஒதுங்கி போச்சு? அதிமுக இருந்து ஒதுங்கி போகும். அதே மாதிரி ஓபிஎஸ் உடைய அணி வர்றாங்க. அவங்க அதிமுக தானே சார். அதே ஒரு எடப்பாடி அணியிலிருந்து வர்றாங்க. அவங்களும் அதிமுக தானே சார். அப்ப அதிமுக தொண்டர் ஆதரவோடு சின்னம்மா தேர்தலை சந்திக்கும் பொழுது எடப்பாடி எங்க இருக்கிறான்னு தான் கேள்வி நானு. எடப்பாடி எங்க இருக்கிறார்? தொண்டர்கள் இல்லாம மேல்மட்ட நிர்வாகி பெரிய கூட்டணி வச்சா பத்தாது. வாக்கு சேகரிக்க, வாக்களிக்க, வீடு வீடா தலைவர்களுடைய பெருமையும் அம்மாவுடைய பெருமையும் சொல்லி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியை விளக்கி சொல்லி ஓட்டு சேகரிக்க ஆள் இல்லையே எடப்பாடி பழனிசாமிட்ட. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.